கமலஹாசன் அவர்கள் நடித்த குணா, தனுஷ் அவர்கள் நடித்த காதல் கொண்டேன், இந்த 2 படங்களை அப்படியே திருப்பி போட்டால் என்ன ஆகும்? அப்படியே ஒரு படத்தை பற்றி தான் இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறேன். தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் கடந்த வருடம் வெளியான அப்சஷன் அப்படின்ற படத்தை பற்றி தான் பேச போகிறேன். இந்த படம் மிக குறைந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்டு மிக அதிகமான பணத்தை சம்பாதிச்சிருக்கு. அதாவது $1 மில்லியன் குறைவான செலவு, கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய்க்குள்ள இந்திய மதிப்பில் எடுத்திருக்காங்க. சம்பாதிச்சது என்னமோ பல 100 கோடிகள். படத்தோட இயக்குனருக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம், முதல் முழுநீள ஹாலிவுட் திரைப்படம். அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த திரைப்படம் அப்படின்றத அவர் நேரடியாக யூடியூப்லேயே அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது $500 எடுத்ததாக அவர் சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை அவர் ஒர்க் பண்ணி ஸ்டுடியோக்கில் பேசும்போது அவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இதை இந்த பட்ஜெட்டில் எடுத்து முடிங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. 20 நாளில் அந்த படத்தை அவர் எடுத்து முடிச்சிருக்காரு. கதை இதுதான். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேலே அளவு கடந்த மோகம் இல்லை அளவு கடந்த காதல் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும், அது எந்த சூழ்நிலையில் வந்தது அப்படின்றத அந்த படம். படத்தில் 4 முக்கிய கதாபாத்திரங்கள். அதில் பேர் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான், இளைஞன். அவனோட உண்மையான பேர் பேர் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக கூப்பிட்றாங்க. அவனுக்கு அவனோட வேலை செய்யும் ஒரு பெண் மீது காதல். சின்ன பிள்ளையிலேருந்தே அவனுக்கு தெரியும், 10 வயசுலேருந்தே இந்த பொண்ணு அவனுக்கு தெரியும். அந்த பொண்ணு பேர் நிக்கி. இவங்களுக்கான மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்களும் அதே கடையில் தான் வேலை பார்க்குறாங்க, ஒரு மியூசிக் ஸ்டோரில் வேலை பார்க்குறாங்க. அந்த பையன் பேர் இயான், அந்த பொண்ணு பேர் சேரா. அந்த சேரான்ற பொண்ணு இந்த மியூசிக் ஸ்டோர் ஓனரோட பொண்ணே தான். இப்போ கதையோட ஆரம்பத்தில் பேரும் இயானும் பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு காஃபி ஷாப்பில் வச்சு எப்படி போய் நிக்கிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்றது அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணை வச்சு ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த மையலை அவன் இல்லை காதலை அந்த பொண்ணுக்கிட்ட என்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நண்பர் இயான்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவன் இந்த நாளில் சொல்லாது, அன்றைக்கி நம்ம எல்லோரும் கேமில் விளாடப்போம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் இவனை டைரக்ட் பண்ணுறான். அவன் தான் அவனுக்கு ஐடியா கொடுக்குறான், எப்போ எப்படி பேசணுன்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ இந்த பையன் அந்த எல்லோரும் ஒரு கெட் டுகெதர் நைட்டு முடிச்சுட்டு இவன் அதுக்கு அந்த கெட் டுகெதருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போகிறான். அந்த கடையில் அவங்க சில பொருட்கள் வச்சுருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்றை கிஃப்டாக வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அவனோட காதலை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அப்போ அங்கே உள்ள பொருட்களை ஒன்று ஒன்றா தேடிட்டே வரும்போது அங்கே ஒரு ஸ்டோன்ஸ் இருக்குது. அந்த ராசிக்கல் இல்லைன்னா கழுத்தில் போடுற அந்த மாலையில் அப்படி ஒரு கல்லை வாங்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கும்போது அது இல்லை, அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கான்னு சொல்லி அவனே முடிவு பண்ணிவிட்டு அங்கே இன்னொரு இடத்துல இந்த சாக்லேட்ஸ் அடிக்க வச்ச மாதிரி ஒரு இதை அடிக்க வச்சுருக்காங்க. அது என்னன்னு சொல்லி கேட்குறான். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த பொருளை உள்ளேருந்து வெளியில் எடுக்கும்போது மனசில் என்ன நினச்சிட்டு எடுக்கிறீங்களோ அது நடக்கும். அதாவது அதை உடச்சிடணும். ஒரு மியூசிக்கோடு வரும். இப்போ பர்த்டே கேக் ஊதும்போது மனசில் நினச்சிட்டு அந்த கேண்டில்ஸ் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி தான். இப்போ அந்த மாதிரி ஒரு விஷ் ஃபுல்ஃபில்லிங் ஒரு டூல் அது, இல்லை ஒரு டாய். அது நீங்கள் நினச்சது நிறைவேற்றக்கூடிய ஒரு பொம்மை. அது ஒரு ஸ்டிக்கு தான். அதை நீங்கள் வெளியில் எடுக்கும்போது சத்தம் கேட்கும், மனசில் நினச்சிக்கணும். வெளியில் எடுக்கும்போது எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக்கை உடச்சிடணும், நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும் அப்படின்றது ஒரு கற்பனை தான். அந்த பையன் அதில் ஒன்றை வாங்கிட்டு வந்துடுறான். வாங்கிட்டு அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அதை அந்த பொண்ணுக்கு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். கொடுத்துட்டு அவனோட காதலை சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். ஆனால் அதை பேசுறதுக்கான சூழ்நிலை அமையலை. அந்த பொண்ணை கொண்டு வீட்டில் விட்டுட்டு இவன் அந்த பொண்ணு திரும்ப கேட்கும்போது இவனால் வேறு எதுவும் சொல்ல முடியல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துடக்கூடாது அப்படின்னே நினைக்கிறான். அந்த பொண்ணு காரை விட்டு இறங்கின பிறகு இவன் அவசரமாக அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே உடனே அந்த பொம்மையை எடுத்து அவன் மனசில் உள்ளதை சொல்கிறான். என்ன அப்படின்னா, நிக்கி இந்த உலகத்தில் வேறு யாரையும் விட என்னையை தான் அதிகமாக காதலிக்கணும், அதிகமாக விரும்பணும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒன்று சொல்லிவிட்டு அதை உடச்சிட்றான். அந்த டாய் உடச்சிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அந்த பொண்ணு திரும்ப நிற்கிறாங்க. அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே போகாமல் வாசல்லே நிற்கிறாங்க. திரும்ப கார்கிட்ட இவங்ககிட்ட பேசுகிறாங்க. அங்கே நிறைய ஃபன்னியான விஷயங்கள் நடக்குது. அந்த பொண்ணோட குணத்துக்கு மாறாக அந்த பொண்ணு அந்த இடத்துல பிஹேவ் பண்ணுறாங்க. கடைசியில் இவங்களோட காரில் ஏறி வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் அவங்க என்னெல்லாம் செய்ய மாட்டாங்களோ, இது வரைக்கும் அவங்ககிட்ட எப்படியெல்லாம் பழகலையோ அப்படியெல்லாம் பழக முயற்சி பண்ணுறாங்க. அப்பப்போ பிரேக்கும் ஆகுறாங்க. ஒரு பைப்போலார் டிஸார்டர் மாதிரி உள்ளவங்க மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அம்பியாகவும் மன்னியனாகவும் மாறின்ற மாதிரி இவன்கிட்ட நெருங்கி பழகிறாங்க. அப்போ திடீர்னு ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு விலகி ஓடுறாங்க. இப்படியே இருக்கும்போது அவனுக்கு ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக இருக்குது, இந்த பொண்ணு நம்மகிட்ட எப்படி பழகிறான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இது என்ன அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுக்கிற முடியல. அப்போது அந்த பொண்ணு இவங்களுடைய தங்குறதாக முடிவு எடுத்து இவங்களுடைய தங்கவும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது இவன் வேண்டது உண்மையிலே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதாவது அந்த பொண்ணு தன்னிலை மறந்துட்டாங்க. இவன் வேண்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இந்த உலகத்தில் இவனுக்கு மேலே எதுவுமே இல்லை, இவன் தான் முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வீட்லேயே குடியிருந்துட்டாங்க. கடைக்கும் லீவு போட்டாங்க. இப்போ இவன் மேலே உள்ள அந்த அப்சஷன், இவன் மேலே உள்ள அந்த பற்று, இல்லை இவன் மேலே உள்ள அந்த இது காதல்
அவங்கள வந்து இவங்கிட்டேருந்து ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்க விடாது. அப்படி இருக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. இவன் எப்பயுமே அவங்க பார்வையிலே இருக்கணும், அவங்க கண்ட்ரோல்லே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. வீட்டு கதவை வந்து ஃபுல்லாக செல்லட்டையை போட்டு ஒட்டி வச்சிடறாங்க, வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவன் காலையில் போகும்போது ஓகே நான் லவ் பண்ணுறாங்க, ஆனாலும் அந்த அவங்க வந்து நீ வீட்டிலே இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரியும் கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுது. இவன் வந்து இதை வேறு யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி புரிய வைக்க முடியல. அப்போ இவன் வந்து அந்த இதில் உள்ள ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறான். அந்த அட்டைப்பெட்டி எடுத்து இந்த மாதிரி வந்து நான் ஒன்று வேண்டுனேன், அது உண்மையிலே நடந்துருச்சு, இதை இப்போ எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறான். அந்த முனையில் பேசுகிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வேண்டுனது நடக்கத்தான் செய்யும், நீங்கள் வேண்டுனது வந்து எனக்கு காலாவதி ஆகணும், இல்லை நடக்காமல் போகணும், இல்லை நடக்கிறது நிற்பாட்டணும் அப்படின்னா நீங்கள் உயரத்தான் விடணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இவன் அதிர்ச்சி ஆயிடுறான், எனது உயரத்தான் விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது ஒரு அளவை மீறி போகுது. அந்த பொண்ணு வந்து இவங்க மேலே உள்ள பற்றுதல் காரணமாக, இல்லை அப்சஷன், அதான் டைட்டிலே தான் அப்சஷன் காரணமாக அவங்க செய்யக்கூடியதெல்லாம் தாங்க முடியாத லெவலை தாண்டி போகுது. இந்த படத்தை பெரும்பாலும் க்ளோஸ்டு லொக்கேஷன்ஸ்லேயே எடுத்துக்கிறதுனால, அவங்க வீட்டுக்குள்ளேயே பெரும்பாலும் எல்லாமே இன்டீரியர் ஷாட்ஸாகவே இருக்கிறதுனால அந்த கிளாஸ்ட்ராஃபோபிக் ஃபீலிங் அப்படின்றது, அந்த ஒரு இதுக்குள்ளே ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட ஃபீலிங் அப்படின்றது வந்து பயங்கரமாக இருக்குது. ஜம்ப் ஸ்கேர்லாம் இல்லை. ஹாரர் படங்களில் வரும்போது இப்போ நீங்கள் பீட்சா படத்தில், தமிழில் எடுக்கப்பட்ட பீட்சா படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஹாரர் படங்களுக்கே உரிய அந்த 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 ஒரு குறிப்பிட்ட காட்சி வந்து அப்படியே ஆட்களை அப்படி இல்லை. பட் ஆனாலும் இந்த பொண்ணு நடந்துக்கிற விதத்திலே வந்து நமக்கு வந்து அந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் நிறையா இருக்குது. அவன் இவன் வந்து எக்ஸைட்டாக யார்கிட்ட சொல்லி இதை டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்ற குழப்பத்தில் இருக்கான். அப்புறம் எப்படியாவது இதிலேருந்து வெளியில் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா இந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான், அங்கே எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடந்துருது, எல்லோரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ இதை சரி செய்கிறது எப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது திரும்ப அதே இதை வாங்கிட்டு வந்து அதை இவன் திரும்ப ரெண்டாவது இன்னொரு விஷ் கேட்க முடியுமானா அப்படி கேட்க முடியாது. வேறு யாரோ ஒரு விஷ் கேட்டு அது வந்து இதை பிரேக் பண்ணால் தான் உண்டு. அப்போ அவன் திரும்ப அதை வாங்கிட்டு வந்து இவனோட நண்பர்கள்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணால் அது யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. அவன் ஈயான் அப்படின்ற ஃப்ரெண்டு அதை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறான். இதுக்கு நடுவில் சில ட்ராஜடி எல்லாம் நடந்துருது. ஸோ 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படம் அப்படின்றது வந்து நம்ம சமீபத்தில் பார்த்த எந்த ஒரு ஹாலிவுட் படம் மாதிரியும் இல்லாமல் ஒரு ரெஃப்ரெஷிங்கான படமாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி குணா படத்தில் வந்து எப்படி கமலுக்கு அந்த பொண்ணு மேலே அப்சஷன், அபிராமி, அதே குணா கதையை தான் காதல் கொண்டேன்னு திரும்ப எடுத்திருக்காங்க. இங்கே ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேலே ஒரு அப்சஷன், ஒரு தீவிரமான காதல், ஒரு நிமிஷம் கூட பார்க்காம இருக்க அவங்க ரெடியாக இல்லை. அது எந்த எக்ஸ்ட்ரீம் போகுது, அது அவங்க அந்த ஹாரர் தன்மையோட. இங்கே நம்ம ரிலீஜியஸாக இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவலாக இங்கே எடுக்க முயற்சி பண்ணால் அங்கே அவங்க அதை வேறு மாதிரி எடுத்திருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், மிகச்சிறந்த படம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி, வணக்கம்.